start off, I would want to have a personal request. As I've been preparing for this message, it has been a little of a hard time, a little of extensive travel. And also when I came back home, I usually tend to prepare through the night where I find silence a better place and a better time to prepare. But unfortunately, the last 2 days have been, though restricted by the police with timings of practice, but it was through the night, a lot of disturbance. But yet, as I was reading this particular portion that I'm bringing to you, the Lord taught me to rely on His strength, or the Lord was teaching me words of relying on His strength. And I hope and pray that you would pray that the Lord would strengthen me at this time. ஆண்டவருடைய நாமம் மேம்படுவதாக. பொதுவாக அடியேன் செய்தியை ஆயத்தம் செய்வது என்னுடைய கிளினிக் முடிவடைந்து வந்து பின்பதாக இரவு நேரங்களிலாக தனிமையில் இருக்கின்ற நேரங்களிலே அமர்ந்த தேவனுடைய செய்தியை ஆயத்தம் செய்வதுண்டு. ஆனால் கடந்த நாட்களிலே அதிகமாக பயணங்களும் அதே பின்பதாக கடந்த 2 நாட்களாக போலீசாரனுடைய அந்த குறிப்பிட்ட நிபந்தனைகள் இருந்த காரணத்தினாலே பின்பு வெடி சத்தத்தினாலே இரவு நேரத்திலும் அதிகமாக அமைதலாக அமர்ந்திருந்து செய்தி ஆயத்தம் செய்ய முடியவில்லை. ஆனாலும் கூட இந்த செய்தியை நான் தயார் செய்து வைத்து இந்த குறிப்பிட்ட பகுதியை நான் தியானம் செய்கின்ற வேளையிலே கர்த்தர் தாம் என்னோட கூட தனிப்பட்ட முறையிலே பேசி அவருடைய பலத்தின் மேலே முழுவதுமாக சார்ந்திருக்கும்படியா எனக்கு தனிப்பட்ட முறையிலே கற்றுக் கொடுத்தார் என்பதை உணர்ந்திருக்க முடிகிறது. What I was actually saying is there was a lot of opposition and a lot of difficulties when I was preparing this message. இந்த குறிப்பிட்ட செய்தியை நான் தயார் செய்து வருகின்ற வேளையிலே அதிகமான எதிர்ப்புகளும் அதிகமான தடைகளும் இருந்தது என்பதைத்தான் உங்கள் முன்பதாக நான் பதிவிட வேண்டும் என்று விரும்புகின்றேன். All my notes was on the laptop. My laptop was going on when I logged in, and now my laptop just switched off. But it's okay. But the Lord has given the message in my heart, and I would probably, as led by the Lord, speak to you. நான் தயார் செய்து வைத்த நோட்ஸ் செய்தி குறிப்புகள் அனைத்துமே லேப்டாப்ல தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது லேப்டாப் ஆஃப் ஆகிவிட்டது. ஆனாலும் செய்தியானது என்னுடைய இப்பொழுது மனதில் இருக்கின்ற காரணத்தினாலே அதனை நான் முழுவதுமாக நான் ஆண்டவருடைய பலத்திலே சார்ந்து உங்கள் முன்பதாக பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். This portion that I would want to bring to you is a very familiar portion that all of us know. இப்பொழுது உங்கள் முன்பதாக சமர்ப்பிக்க போகிற அந்த வேத பகுதியானது நாம் எல்லாரும் நன்றாய் அறிந்து வைத்திருக்கின்ற பகுதியாகும். It's a portion from the book of Nehemiah. நெகேமியாவினுடைய புத்தகத்திலிருந்து ஒரு வேத பகுதியாகும். And I title this with 2 titles. இந்த செய்தியை 2 குறிப்பிட்ட தலையங்கங்களின் கீழாக நான் சொல்ல விரும்புகிறேன். Rebuilding the wall of Jerusalem is the topic that we know it this book of Nehemiah talks about. நெகேமியா என்ற இந்த புத்தகமானது அந்த மதில்களை மீண்டும் கட்டி எழுப்புவது என்ற தலைப்பின் பேரில் வருகிறதை அறிந்திருக்கின்றோம். The other aspect is living a life used by God. மற்றொன்றாக தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய வாழ்வை வாழ்வது என்பதாகும். And that is what I'm going to emphasize today when we talk or understand this book, or when we understand this personality of Nehemiah. அதைத்தான் நெகேமியா என்ற இந்த புத்தகத்தின் வாயிலாக அல்லது நெகேமியா என்ற இந்த தனி மனிதனுடைய வாயிலாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Quickly let us read the first chapter of Nehemiah, chapter 1 verse 1 down to verse 7 first, and then probably maybe the later verses later. முதலாவதாக நெகேமியா முதல் அதிகாரத்தினுடைய முதல் 7 வசனங்களை நாம் வாசிப்போம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள். 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளை துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி,
பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். Okay. From this very passage, we understand two major things about Nehemiah as a person. இந்த வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து நெகேமியா என்ற இந்த தனி மனிதனை பற்றி இரண்டு முக்கியமான அம்சங்களை பார்க்க முடியும். Nehemiah was a man of prayer, we understand from these particular verses. நாம் வாசித்த இந்த வசனங்களிலே நெகேமியா ஒரு ஜெப மாந்தன் என்பதை அறிய முடிகிறது. A prayer warrior, perhaps if we could say. நாம் அவனை சொல்ல வேண்டுமானால் ஜெப வீரன் என்று கூட சொல்லலாம். What does he do in a time when he heard a news about his native nation? தன்னுடைய சொந்த தேசத்தை பற்றி அவன் கேள்விப்பட்ட நேரத்தில் அவன் செய்த காரியம் என்னவாக இருக்கிறது? He wept. That is the first word that we see here. நான் வாசித்த அதனுடைய முதல் காரியம் அழுதான் என்று சொல்லப்படுகிறது. He heard and he could not tolerate having heard something negative about his nation. தன்னுடைய தேசத்தை பற்றி எதிர்மறையாக இருக்கின்ற விஷயத்தை அவன் கேள்விப்படும் நேரத்தில் அமர்ந்திருக்க முடியாமல் அழுகின்றான். This is what his mind was all about. His mind, though he was out of that place and far away in a well-to-do situation, he was still thinking about his nation. அவன் தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு தொலைதூரமான இடத்திலே நல்ல சௌகரியமும் வசதியுமாக இருந்திருக்கிற பொழுதிலும் கூட அவன் தன் தேசத்தை நினையாமல் இருக்க முடியவில்லை. Nehemiah now is the cup bearer of the king. நெகேமியா இப்பொழுது அந்த ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் பணிபுரிந்து வருகிறார். And it so happens that he has been in a position of power, preference and respect because that is the honor given to a cup bearer actually in a king's court. ஒரு ராஜாவினுடைய அரண்மனையிலே பானபாத்திரக்காரன் என்ற நபருக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த மரியாதையும் கனமும் அதே போல முன்னுரிமையும் இருக்கின்றது போலவே இந்த நெகேமியாவுக்கும் அந்த நாட்களிலே கொடுக்கப்பட்டிருந்தது. It so happened that Nehemiah was so much concerned about his nation that was taking a burden on his heart. நெகேமியா தன்னுடைய தேசத்தின் மேலே அளவற்ற முறையில் அக்கறையும் கரிசனையும் வைத்திருந்த காரணத்தினாலே அது அவருடைய இருதயத்திலே மிகப்பெரிய பாரமாகவே பாதித்தது. Okay, just give me a second. I think my comp is getting connected. I'm coming back onto the computer. Just a second. Yeah, can you hear me now, Dinesh? Dinesh, can you hear me? Yes, no. Okay. Yeah, thank the Lord for enabling this to happen again. மீண்டுமாக என்னுடைய லேப்டாப் கனெக்ட் ஆனதுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். The mind of, as we see, of Nehemiah, not only was it about concern. நெகேமியாவினுடைய மனது அங்கே அந்த தேசத்தின் மேல் அவன் அக்கறை வைத்திருந்தது மட்டுமல்ல. When you see the words used there, அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தையை கவனித்து பாருங்கள். I sat down and wept. நான் உட்கார்ந்து அழுது. In fact, for days I mourned, fasted and prayed to the God of heaven. சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி.
when there is anything that concerned us about God's work, தேவனுடைய செயல்கள் அல்லது கிரியையை பற்றி ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய மனதை அளவற்ற முறையில் பாதிக்கும் பொழுது, do we have this concern and this burden that like this man had? இந்த மனுஷன் பெற்றிருந்ததான அதே பாரமும் அதே கரிசனையும் நமக்கு உண்டாம். See what he did. அவன் செய்ததை பாருங்கள். He just inquired to his people, fellow people, and once he heard it, it so engrossed his mind. He was so caught up with his thought that he wept, and for days, it very clearly said, for days he mourned. தன் சக ஜனங்களிடமிருந்து செய்தியை அவன் விசாரித்து கேட்டறிந்த பின்பதாக அவன் அதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் தாமே அவன் அதன் பேரில் துக்கப்பட்டு அவன் அதன் பேரில் பாரப்பட்டு அந்த சிந்தனையினாலே முழுவதும் பிடிக்கப்பட்டவனாக அழுத்தப்பட்டவனாய் காணப்படுகிறான். Fasted and prayed to the God of heaven. That's what it says. இங்கே சொல்லப்படும் பொழுது அவன் உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடுகின்றான். You know what fasting means? உபவாசம் என்று சொன்னால் என்ன தெரியுமா? Most of the time we actually take food to keep our physical selves fit and hardly think about our soul. பெரும்பாலான நேரத்திலே நாம் உணவை அறிந்துவிட்டு நம்முடைய ஆத்துமாவினுடைய நிலைமைகளை என்னவென்று அறியாதவர்களாக, அதனுடைய நிலைமை என்னவென்று புரியாதவர்களாக இருக்கின்றோம். We always look at physical fitness most of the time. பெரும்பாலான நேரத்தில் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டுமே நினைக்கிறோம். But fasting is a period where you give up on your physical needs and concentrate on fulfilling the needs of the soul. ஆனால் உபவாசம் என்று சொல்வது நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகள் முற்றுமாக ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய ஆன்மீகம் அல்லது ஆத்மாவினுடைய தேவைகளை அதிகமான முறையில் அக்கறையோடு கவனிப்பதாக இருக்கின்றது. Is our mind so much concerned about the things of God that we have time to put away the physical things and concentrate on the things of the soul in our soul at times? நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய காரியங்கள் மேல் அளவற்ற முறையிலே பாரப்பட்டு அதற்கென்று அக்கறை செலுத்துகிறவர்களாக இருந்து நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகளை முற்றுமாய் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவருடைய காரியத்தின் பேரிலே முற்றுமாய் கவனம் செலுத்தி ஈடுபாடு செலுத்துகின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா? These are the type of people that the Lord is looking for. இவ்வகைப்பட்ட ஜனங்களைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். The heart of concern. கரிசனை நிறைந்திருக்கின்ற ஒரு இருதயம். Unless you have a heart of concern, the Lord is not going to give you a cause for burden. கரிசனை உள்ள இருதயம் இல்லாவிட்டால் பாரமுள்ள இருதயத்தை ஆண்டவர் ஒருபோதும் உங்களுக்கு கொடார். I would just like to bring a quote which was written by a person called Richard Ellsworth. ரிச்சர்ட் எல்ஸ்வர்த் என்ற நபர் எழுதின ஒரு வாக்கியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். It would be no surprise if a study of secret causes are undertaken to find that every golden era in history proceeds from the devotion and righteous passion of some single individual. சரித்திரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொன்னான காலங்களும் பொன்னான நாட்களும் உதயமாகின்றது ஒவ்வொரு தனி மனிதன், அதற்கு முன்பதாக ஒவ்வொரு தனி மனிதனுடைய பக்தியும் அவனுடைய அர்ப்பணிப்புமாக இருக்கின்றது என்ற ஒரு இந்த ரகசிய காரணத்தை ஒருபோதும் நாம் நிராகரிக்க முடியாது. And this is very, very true. இது மிக மிக உண்மையாக இருக்கின்றது. Nehemiah's devotion and his righteousness was what God looked upon for a man to stand for his work, for his task that was kept before him. ஒரு மனுஷனுக்கு முன்பதாக தேவன் நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்ற ஒரு வேலையை நிவர்த்தி செய்வதற்காக தேவன் நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்வின் அர்ப்பணிப்பையும் பக்தியையும் நீதியையுமே கண்டார் என்று நிரூபிக்க முடிகிறது. The individual's importance does not set aside the sovereignty of God. ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட நிலைமைகளை தேவனுடைய பரம அதிகாரத்திற்கு முன்பதாக அதை நிராகரிக்க இயலாது. It simply indicates that the instrument through which he works is uniform. எந்த கருவியின் மூலமாக தேவன் செயல்படுகிறார் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. There are so many mass movements, but actually if you look at most of these mass movements that brought reforms, there would be one central figure. பெரும் திரளாக இருக்கின்ற இயக்கங்களை நீங்கள் அநேகமாக பார்க்க முடியும். ஆனால் இந்த இயக்கங்களின் பின்பதாக இருக்கின்ற எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட தனி மனிதன் மட்டுமே இந்த இயக்கங்களை நடத்தினவராக இருக்கிறார் என்று காண முடியும். There is always a person who knows
who his or her God was, அந்த தனிநபரனுடைய தேவன் யாராக இருக்கிறார் என்பதை பூர்ணமாக அவர் அறிந்து வைத்தவராக இருந்தார். and knows what God wants from him. தேவன் தன்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் அறிந்து வைத்திருந்தான். Like in the center of the column was a person like Ezekiel to stand between the gap. அங்கே அந்த திறப்பின் வாசலிலே எசேக்கியேல் என்ற ஒரு மனிதன் நின்றிருந்ததை போல, here God is looking for people to build a wall. இங்கே ஒரு மதில் சுவரை கட்டி எழுப்புவதற்காக தேவன் ஒரு மனிதனை எதிர்பார்க்கிறார். The biggest mistake that we all make in our life நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு என்னவென்றால், is that when God gives us a task at hand, தேவன் நாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு வேலையை நம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது we assume that we can't do much. நம்மால் அதிகமாக செயல்பட முடியாது என்று சொல்லி நினைப்பதாகும். Many a times we read of young children or simple people being used mightily for God. அநேக வேளையிலே தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவ மனுஷர்களையும் ஏன் சில இளம் சிறார்களை பற்றியும் கேள்விப்படுகிறோமே. One example or one or two examples that I would quickly go to is Charles Wesley came to the Lord through his servant maid who was a little girl. ஒரு சில எடுத்துக்காட்டை உங்களுக்கு முன்பு சொல்ல விரும்புகிறேன். சார்ல்ஸ் வெஸ்லி என்று சொல்கிற தேவ மனுஷன் அவருடைய வீட்டிலே பணிபுரிந்த ஒரு சிறு பணிப்பெண்ணின் மூலமாக ரட்சிக்கப்பட்டார். And he became a great hymn writer and a musician. ஒரு மிகப்பெரிய ஒரு பாடலாசிரியராக இசை கலைஞராக அவர் மாறினார். Don't ever underestimate what God can do through you and me or through simple people. உங்களாலும் என்னாலும் அல்லது எளிய ஜனங்கள் மூலமாகவும் தேவன் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி ஒருபோதும் அற்பமாய் நினைக்க வேண்டாம். It's we who put others down and we who put ourselves down thinking that we are not capable. நம்மாலே நாம் திறமையற்றவர்கள், என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லி நம்மை நாமே கீழாக்குவதும் அல்லது நாம் பிறரை அற்பமாக சிந்திப்போம் என்று சொன்னால் அது தவறாகிவிடும். It's not because of who you are, நீங்கள் யார் என்பது நிமித்தமாக அல்ல, but it's because of how he has wired you or he has made you and how you cannot be replicable or there cannot be a copy for you. ஆனால் தேவன் உங்களை எவ்வளமாக உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பது நிமித்தமாக அமைகின்றது. உங்களை போல் வேறொரு பிரதி இல்லை. நீங்கள் தனித்துவமானவர்களாக இருக்கிறீர்கள். You are unique. நீங்கள் தனித்துவமானவர்கள். And God has designed a work for you and for yourself which no one else can complete or fulfill. வேறு எந்த மனுஷனோ மனுஷியோ செய்து நிறைவேற்றவே இயலாதிருக்கின்ற வேலையை கர்த்தர் உங்கள் கரத்திலே ஒப்படைத்திருக்கின்றார். I remember another very touching story to my heart because they are both my favorites. மற்றும் ஒரு எடுத்துக்காட்டாக என்னுடைய மனதிற்கு ஞாபகம் வருவது இருக்கின்றது. அவர் எனக்கு அதிகம் விருப்பமான ஒரு நபராக இருக்கின்றார். Torrey Johnson was the founder of the Youth for Christ movement. Youth for Christ என்ற இயக்கத்தினுடைய துவக்ககர்த்தாவாக விளங்கியவர் Torrey Johnson என்பவராகும். And Torrey introduced Billy Graham because he couldn't go for one of these youth meetings. அவர் நடத்தி வந்த ஒரு வாலிபர் கூட்டத்திற்கு அவர் செல்ல இயலாத நிமித்தமாக பில்லி கிரஹாம் என்ற ஒருவரை அந்த கூட்டத்திற்கு அறிமுகப்படுத்தினார். The organizers were not very happy. அந்த கூட்டத்தை நடத்தினவர்களுக்கு அது அதிகம் சந்தோஷத்தை தரவில்லை. They said he's a young evangelist, how many times has he been used to preach? I think we would prefer to have you, we can't have him. ஆனால் அந்த கூட்டத்தை நடத்தினவர்கள் நீங்கள் தான் வர வேண்டும், பில்லி கிரஹாம் ஒரு இளம் சுவிசேஷகனாக இருக்கிறார், எவ்வளவு அவர் புகழ் பெற்றவர் என்பது தெரியவில்லை என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். Till then he wasn't used too much. அதுவரைக்குமாக அவர் அதிகமான முறையில் பயன்படுத்தப்படவும் இல்லை. And Torrey just said, I've heard him, so I want you to have him. ஆனால் Torrey சொன்னார், நான் அவர் செய்தியை நான் கேட்டிருக்கிறேன், ஆகவே நீங்கள் அவரை அழைத்து அவரை பேச வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். And in that youth meeting, அந்த வாலிபர் கூட்டத்திலே when he spoke, அநேகர் பேசினார்கள். When he spoke, when Billy Graham spoke, பில்லி கிரஹாம் பேசின பொழுது there was only one person who committed his life. ஒரு மனுஷன் மட்டுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். Perhaps as a young believer, maybe even Billy Graham would have been disappointed as a young evangelist. ஒருவேளை இளம் விசுவாசியாக இளம் சுவிசேஷகனாக ஒருவேளை பில்லி கிரஹாம் கூட சோர்ந்து போயிருந்திருப்பார். But do you know who gave his life? ஆனால் அந்த நேரத்தில் தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தது யார் தெரியுமா? The first person
whom Billy Graham brought to Christ was Warren Wiersbe. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக முதல் நபராக பில்லி கிரஹாமால் நடத்தப்பட்டவர் வாரன் விஎஸ்பி என்பவராகும். One of the greatest writers, a well-known author whose books are being read even now. இன்றைக்கும் கூட அதிகமாய் வாசிக்கப்படுகின்ற, அதிகமாய் விரும்பப்படக்கூடிய அநேக புத்தகங்கள் எழுதினவராக இருக்கிற நபராகும் வாரன் விஎஸ்பி என்பவராகும். A person that people did not want. ஜனங்களால் வேண்டாம் என்று விரும்பப்படாத ஒரு நபர். Today is known in the world as the most renowned evangelist. ஆனால் இன்றைக்கும் in the world. உலகத்தால் மிகவும் புகழப்பட்ட ஒரு அநேகரால் அறிமுகமாக இருக்கின்ற ஒரு சுவிசேஷகனாய் இருந்தவர் பில்லி கிரஹாம். God always chooses individuals to do his job. தேவன் எப்பொழுதுமே தனிநபர்களை தன் வேலை நிறைவேற்றுவதற்காக தெரிந்து கொள்கிறார். He makes that man with a certain purpose in his mind. தேவன் தன்னுடைய மனதிலே சில நோக்கங்களை வைத்து அந்த மனிதனை பயன்படுத்துகிறார். God's methods may vary. தேவனுடைய பயன்படுத்தும் முறைகள் வித்தியாசப்படலாம். But his great principles are the same most of the time. ஆனால் பெரும்பாலான நேரத்திலே அவருடைய கோட்பாடுகள் ஒரே போல் அமைந்திருக்கின்றது. First of all, he looks at your availability. முதலாவதாக உங்களுடைய ஆயத்த நிலைமை என்ன என்று எதிர்பார்க்கிறார். And he looks at your heart. பின் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். And if those are set in place, அந்த இரண்டுமே அதே இடத்தில் ஆயத்தமாக இருக்கின்ற பொழுது, if you have a heart of concern, உங்களுக்கு கரிசனை உள்ள இருதயம் இருக்குமானால், that's when he will put a burden in your heart. அப்பொழுதுதாமே ஆண்டவர் உங்களுடைய இருதயத்திலே ஒரு பாரத்தை வைக்கிறார். As we just discussed, this man Nehemiah was in a position of prominence and power. நாம் சொன்னவனமாக நெகேமியா என்ற இந்த மனுஷன் ஒரு அதிகாரமுடையவனாக, ஒரு முன்னுரிமை பெற்ற ஒருவனாக காணப்பட்டான். A most respectable job and a job given only to trustworthy people. மிகவும் நம்பகத்தன்மை நிறைந்திருக்கின்ற நபர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுகின்ற வேலையையும் அதே போல மதிக்கத்தக்க ஒரு வேலையும் செய்து வந்தான். Because it was a responsibility where he had to put his life on the line. ஏனென்றால் தன் ஜீவனையே பணயம் வைத்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு வேலையாக இருந்தது. He was supposed to taste the wine or the food that was served to the king before the king would eat it, because if anybody had a chance of poisoning him or killing the king, it would first be tested by Nehemiah before it was served for the king. ராஜாவுக்கு கொண்டு செல்லப்படுகின்ற திராட்சை ரசமாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, அந்த உணவிலே ஏதாவது விஷம் கலந்திருக்கிறதா அல்லது தீட்டுப்பட்டிருக்கிறதா என்பதை சொல்வதற்கு அறியப்படுவதற்கு முன்பதாக, அதை ராஜாவுக்கு செல்லும் முன்பதாக இந்த நெகேமியா என்ற இந்த பானபாத்திரக்காரன் அந்த உணவை அவன் புசித்த பின்பதாகத்தான் அது ராஜாவினுடைய பந்திக்கு கொண்டு செல்லப்படக்கூடியதாக இருக்கும். No chance of thinking about himself. தன்னை பற்றி சிந்திப்பதற்கே இடமில்லாத நிலைமையிலே, not think, oh, what will happen to me if I ate this, if this had really poison or if this was not good. இதை நான் சாப்பிட்டால், no chance or time for him to think about it. இதை நான் சாப்பிட்டால் எனக்கு என்னவாகும், இது நன்மையாக இருக்குமா இல்லையா என்பதை பற்றி, இதுல விஷம் இருக்குமா இல்லையா என்பதை பற்றி, தன்னை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு நிலைமையும் இல்லாத வகையிலே வாழ்ந்தவன். The primary aim was only to think about the safety of the king. அவனுக்கு இருக்கின்ற பிரதானமான குறிக்கோள் எல்லாமே ராஜாவினுடைய பாதுகாப்பு மட்டுமே. So this means that he was a man greatly trusted by the king himself. அப்படியானால் ராஜாதாமே அதிகமாய் நம்பிக்கை வைத்திருந்த ஒரு நபராய் இந்த நெகேமியா வாழ்ந்திருந்தார். And because of this, Nehemiah and his relationship, he had gained probably a very good affection with the king. இதன் காரணமாக ராஜா நெகேமியாவின் மேலே ஒரு அதீதியான ஒரு பிரியம் வைத்திருப்பதற்கும் காரணமாக அமைந்திருக்கும். And it so goes on when we read the book of Nehemiah, that when he comes before the king, we see that the king realizes or sees the countenance of Nehemiah and understands that his face is filled with sorrow. We read it in chapter 2 verse 1 to 3. Can we read that please? நெகேமியாவினுடைய அதிகாரத்திலே தொடர்ந்து நாம் வாசித்து வருகின்ற வேளையிலே நெகேமியா இவனமாய் பணிபுரிந்து வரும் பொழுது அவனுடைய முகத்தில் முகமான துக்க முகமாக இருக்கின்றதை ராஜா பார்க்கிறார். அதை நெகேமியா 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்திலே பார்க்க முடியும். அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சை ரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில்
நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். See this, that the relationship between him and the king was so close that the king could recognize that this was not because of illness, but because of the sorrow of the heart. ராஜாவுக்கும் நெகேமியாவுக்கும் இருக்கின்ற தொடர்பு மிகவும் நெருக்கமாயிருந்த காரணத்தினாலே அது ராஜா நெகேமியாவை பார்த்து அவனுடைய துக்கமுகமாய் இருக்கிறதை கண்டு, இது உன்னுடைய சுகவீனத்தினுடைய காரணம் அல்லவே, அது மனதில் ஏற்பட்ட ஏதோ ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். Do we have the same burden that the Lord has given in the hard hearts for God's work? தேவனுடைய வேலைக்கென்றும் தேவன் இப்படிப்பட்ட இதற்கொத்திருக்கின்ற பாரத்தை நம்முடைய இருதயத்திலே கொடுத்திருக்கிறாராம். If you feel a burden for any aspect of the work of God, God will do for you what God did for Nehemiah. தேவனுடைய ஏதாவது ஒரு வேலைக்கான ஒரு பாரமானது நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால், தேவன் நெகேமியாவுக்கு கொடுத்தது போலவே இருக்கின்ற பாரம் நிச்சயமாய் நம்முடைய மனதிலும் காணப்படும். The first thing that he looks that God does is give you a burden. முதலாவதாக அங்கே சொல்லப்படுகின்ற விஷயம், உங்கள் பாரத்தை கொடுங்கள். The second God gives you is a call in your heart. இரண்டாவதாக தேவன் உங்களுக்கு என்று கொடுப்பது அவர் உங்களுடைய இருதயத்திலே ஆண்டவருடைய அழைப்பை தருகிறார். First comes the burden, only then will there be a call, because without a burden there will never be a call. முதலாவதாக அங்கே பாரம் கொடுக்கப்படுகின்றது, பின்பதாகத்தான் அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. பாரம் இல்லாமல் அழைப்பு கொடுக்கப்படுவதில்லை. When you begin to pray that God will do a certain job, ஒரு குறிப்பிட்ட வேலையை நாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்கள் என்றால், God starts to speak to you about whether you are the one to really do it, and that's when the call comes. அந்த குறிப்பிட்ட வேலையை நீங்கள் தான் செய்ய வேண்டுமா இல்லையா என்பதை பற்றி தேவன் தாமே உங்களுக்கு அதனை அழைப்பாய் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். Nehemiah was so greatly burdened that he couldn't keep his countenance of grief to himself. நெகேமியா அதிகமாய் பாரப்பட்டது நிமித்தமாய் தனக்குள் ஏற்பட்ட அந்த துக்கத்தை அவருடைய முகம் இப்பொழுது வெளிப்படுத்தி காண்பிக்கிறதுனால் அடக்கிக் கொள்ள முடியாத அளவிற்கும் அது போய்விட்டது. No one would come before the king sad, but they would always come with a bright face. ராஜாவுக்கு முன்பதாக ஒரு மனுஷனும் துக்கமுகமாக வர இயலாது. மாறாக எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு பிரகாசமுள்ள ஒரு முகத்தோடு தான் வர வேண்டும். For the king to understand Nehemiah's personality is a great tribute to this man Nehemiah and his personality. நெகேமியாவுடைய நிலைமையை முழுதுமாக ராஜா அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் அது நெகேமியாவுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு கனமும் ஒரு மதிப்புமாக இருக்கிறது. Though he was afraid of the king, ராஜாவை பார்த்தவன் பயப்பட்டாலும் கூட, he understood it but the king did not order him to be thrown out. ஆனால் ராஜா நெகேமியாவை அங்கே கட்டளையிட்டு அவனை புறந்தள்ளவில்லை. Now comes the opportunity. God has opened the door for Nehemiah by the king recognizing his burden, and now there's an opportunity for Nehemiah to present his burden before the king and his call before the king. இப்பொழுது நெகேமியாவுக்கு ஒரு தருணம் கிடைக்கப்படுகின்றது. அங்கு இதனையெல்லாம் பேசிவிட்ட பின்பதாக ராஜா இவனுடைய மனதில் இருக்கின்ற அந்த துக்கத்தையும் பாரத்தையும் அறிந்து கொண்டதன் பின்பதாக அதற்கு ஒரு தருணம் கிடைக்கப்பெறுகிறதை பார்க்கிறோம். Do you know what was the next word that Nehemiah uses? நெகேமியா பயன்படுத்தக்கூடிய அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? Now you know what it says? I prayed unto God and said unto the king. நான் 4வது வசனத்திலே நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து. Before his response to the king, the first thing that he did was again pray to his God. ராஜாவுக்கு பதில் சொல்வதற்கு முன்பதாக அவன் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். It's so wonderful how carefully the words of the scriptures have been chosen by the Holy Spirit here. இங்கே வேதாகமத்தினுடைய பரிசுத்த வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே எவ்வளமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை பாருங்கள். If you are praying to God in your heart, earnestly, உங்களுடைய இருதயத்திலே ஆண்டவரிடம் நீங்கள் ஊக்கமாக ஜெபித்துக் கொண்டிருப்பீர்களானால்,
God will give to you the right words to say when you stand before his presence or before the presence of men. இங்கே மனுஷருக்கு பிரசனத்திற்கு முன்பதாக மனிதருக்கு முன்பதாக நீங்கள் நிற்கின்ற பொழுது என்ன வார்த்தையை நீங்கள் பேச வேண்டும் என்பதை ஆண்டவர் தாமே உங்களுக்கு கொடுப்பார். That doesn't mean that God will give you a sermon without preparation. எந்த ஒரு ஆயத்தமுமின்றி தேவன் செய்தி அளிப்பார் என்பதல்ல. But this man in the presence of the king had a burden, had a call, and he knew what was there in his heart to speak out. ஆனால் இந்த மனுஷனை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது அவனுடைய இருதயத்திலே ஒரு பாரம் இருந்தது, தேவனுடைய அழைப்பு இருந்தது, எதை பற்றி பேச போகிறோம் என்பதை பற்றியும் பூர்ணமாய் அறிந்து வைத்திருந்தான். And when he tells the king what happened actually, என்ன நடைபெற்றது என்பதை பற்றி ராஜாவினிடம் சொல்லும் பொழுது, he tells them that my city is in ruins. என்னுடைய நகரமானது இடிபாடுகளுக்குள்ளாக இருக்கின்றது. How can I be happy when my people are in trouble and the city lies in ruins? என்னுடைய ஜனங்கள் இங்கே என்னுடைய ஜனங்கள் துக்கமாக இருக்கின்ற பொழுது அல்லது என்னுடைய நகரமானது இடிபாடுகளுக்குள் கிடைக்கின்ற பொழுது நான் எப்படி இங்கே சந்தோஷமாக இருக்க முடியும் என்று கேட்கிறான். And then the king authorizes him to go and do what his heart desires, or the work of the reconstruction. பின்பு அவனுடைய இருதயம் என்ன விரும்புகிறது என்பதோ அதை சென்று செய்யும்படியாக ராஜா தாமே அதற்கான ஒப்புதலை தருகின்றார். But there is another aspect to this in the life of Nehemiah. ஆனால் நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே இதற்காக இருக்கின்ற மற்றொரு பகுதி ஒன்று உண்டு. We understand that he was a man of planning. அவன் திட்டம் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாகவும் காணப்பட்டார். Since there is a lack of time, I would not quote those verses, but if you study the book of Nehemiah, you would quickly understand this. I would just pass by with these verses. The first thing that he did was rise up in the night to look over the ruins. முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம், அவன் திட்டம் செய்யக்கூடிய மனிதன் என்ற விதத்திலே சில வசனங்களை நான் சொல்லுகிறேன். அவன் இரவு நேரத்திலே புறப்பட்டு என்னென்ன இடிபாடுகளாக இருக்கிறது என்பதை பற்றி ஆய்வு மேற்கொண்டான். He did not wait for it to become morning so that he will take a whole survey and think of what he will do. He did not waste time. அல்லது பொழுது விடியட்டும் பின்பதாக பகல் நேரத்தில் சென்று முழுதுமாக சென்று பார்க்கலாம், எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்கலாம் என்றும் சொல்லி அவன் காலம் தாழ்த்தவில்லை. He immediately, as soon as the king told him you can go, நீ போகலாம் என்று ராஜா அவனிடத்திலே சொன்ன உடன் தாமே immediately he in the night time he went and surveyed the place so that in the next day morning at the wake of dawn he would start his work. அவன் இரவு நேரத்தில் அப்பொழுதுதான் உடன் தாமே அவன் புறப்பட்டு சென்று இரவில் ஆய்வை மேற்கொண்டு பொழுது விடுகின்ற பொழுது தன் வேலையை துவங்கக்கூடியவனாக இருந்தான். He went and took stock of the situation. இருக்கின்ற சூழலை அவன் முழுதுமாய் கண்டறிந்து கொண்டான். And he made up his mind as to how he would put his work in place. பின்பதாக தன்னுடைய வேலை எவ்வளமாக அவன் கிரமப்படுத்த வேண்டும் என்பதை அவன் ஒழுங்குபடுத்தினான். Where he should begin and what he should do. எங்கே துவங்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி. And he was preparing himself when the day would dawn that he would start his work. அவன் உதயமாகின்ற பொழுது என்ன வேலை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆயத்தப்பட்டு அதனை துவங்குகின்றான். Are we also having the same mind that he had, where we plan and prepare with a burden and a call what the Lord wants from us, and take stock of what we need to do and do it right according to the will and purpose of God? தேவன் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை பூர்ணமாக அறிந்து கொண்டவர்களாக அதற்கேற்ற பாரத்தை பெற்று அதற்கான அழைப்பை பெற்றுக்கொண்டு பின்பதாக என்ன எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை பூர்ணமாக திட்டப்படுத்தி அதனை கிரமப்படுத்தி செய்து நிறைவேற்றுகின்றவர்களாக காணப்படுகின்றோமா? So that was his private job that he did, a private inspection of this one. He himself assessed and he himself did everything together. இந்த காரியங்கள் முழுதுமாக அவர் தனிப்பட்ட முறையில் அவர் தாமாகவே மேற்கொண்ட வேலையாக இருக்கிறது. We see this in chapter 2 verse 9 to 20. We will not read it, but this is where the work that he did comes, where he surveyed and does see where the walls have to be taken care of. அவர் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 9 முதல் 20 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் மேற்கொண்ட ஆய்வை பற்றியும் அதன் பின்பு எந்தெந்த மதில்கள் எந்தெந்த இடத்திலே கட்டப்பட வேண்டும் என்பதை பற்றியும் அவர் செய்த விஷயங்கள் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. And then he went on to do things systematically. பின்பதாக கிரமமாக அவர் செய்த காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். He got people together and assigned each group a certain amount of work and responsibility that each one would do.
அவர் பின்பதாக ஜனங்களை திரட்டி ஒவ்வொரு குழுவினரும் தங்கள் தங்கள் வேலை நிறைவேற்றும்படியாக அதற்கு ஒப்புதல் கொடுக்கிறதை பார்க்கிறோம். He gave specific areas of the wall to be built by specific people. It started off with the priest who would build the sheep gate. அந்த மதிலினுடைய ஒவ்வொரு பகுதியையும் எந்தெந்த குழுவினர் கட்ட வேண்டும் என்றும் சொல்லி அவர்களுக்கு சில நிர்ணயங்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது ஆசாரியர் துவங்கி கட்டுகிறார்கள். ஆசாரியர்கள் ஆட்டு வாசலை கட்டி துவங்குகிறதை பார்க்கிறோம். I think that was the apt work for the priest, because that is where the sheep which were brought for the sacrifices were brought through that gate into a marketplace where it was sold for the people who were bringing it for the sacrifice. இந்த ஆட்டு வாசலை கட்டுவது ஆசாரியர்களுக்கு சரியான அல்லது உகந்த இடமாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஜனங்கள் பலி செலுத்துவதற்காக கொண்டு வரப்படுகின்ற ஆடுகள் அந்த வாசல் வழியாக கொண்டு வரப்பட்டு அது சந்தையில விற்கப்பட்டு பின்பதாக ஆலயத்திற்கு எடுத்து கொண்டு போகப்படுகின்ற ஒரு இடமாக காணப்படுவது. Then he went to the gold and the metal workers, and each one in their own places, the various old gates and the valley gates, and so many organizations which we are not going into details now. But this is how he organized and systematically set in place the work to be done for the wall. பின்பதாக பொற்கொள்ளரிடத்திலும் உலோகங்களில் வேலை பார்க்கின்ற கொள்ளரிடத்திலும் அவன் சென்று அவர்களுக்கு ஏற்ற வேலை அவன் ஒப்பு கொடுத்துவிட்டு பின்பதாக இருக்கின்ற பள்ளத்தாக்குடைய வாசல் ஒவ்வொரு வாசலாக செய்யப்பட வேண்டிய வேலைகள் என்ன என்பதை பற்றி அந்த வேலையை யார் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் பூரணமாக நிர்ணயம் செய்து அதனை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். Nehemiah says at this moment, just after this in chapter 3, toward the end, or there were and toward the beginning of chapter 4, we understand that there was a lot of hindrance that Nehemiah came across during the work. இந்த வேலையை அவர் நிறைவேற்றி வருகின்ற வேலையில் தாமே அதே நேரத்தில் 3ஆம் அதிகாரத்தினுடைய இறுதியிலும் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் எதிர்கொண்ட எதிர்ப்புகளை பற்றியும் காண்கிறோம். Nehemiah says that the noble men did not bend their neck to work. அங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமானவர்கள் இந்த வேலைக்கென்று தங்கள் It says here the noble men. Noble men. The last portion, huh? Yeah. Fourth to the beginning la parunga. அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரபுக்கள் அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறதை வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் சில வசனங்களிலே. Okay. And there was always there's bound to be always people like them who would oppose things when God's work is being planned. தேவனுடைய வேலை எப்பொழுதெல்லாம் திட்டம் செய்யப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் சிலர் அதற்கென்றும் எதிர்ப்பை காண்பிக்கிறதை எப்பொழுதும் பார்க்க முடியும். Who will not work, nor will they allow work to be done. அவர்கள் அந்த வேலையை எப்பொழுதுமே அனுமதியாமல் தடை விதிப்பது உண்டு. Most of the work that they would do is actually find fault with others who are working. பெரும்பாலுமாக அவங்க செய்யற வேலை என்னவென்றால் வேலை பார்க்கக்கூடியவர்களிடமிருந்து தவறை கண்டுபிடிப்பதாகும். The noble men should have been actually setting examples for the others. அங்கே இருந்த அந்த பிரபுக்கள் பிறருக்கு முன்மாதிரியாக இருந்திருக்க வேண்டும். But they didn't. And they were அப்படி செய்யவில்லை. But they were the people who were actually distracting and trying to disrupt the work that the Nehemiah was trying to get the people to do. நெகேமியா ஜனங்களிடம் என்ன வேலையை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பி இருந்தானோ அந்த வேலையை முற்றுமாக தடைப்படுத்தி ஜனங்களை திசை திருப்ப வேண்டும் என்று தான் விரும்பினார்கள். So just an organization is not just enough, or a planning is just not enough. அவர்கள் செய்த திட்டமோ அல்லது ஒழுக்கம் கிரமமாக செய்திருந்தது போதுமானதாக இல்லை. There should be an inspiration and an inspirational leader or a leadership to continue the work. அந்த வேலையை தொடர்ந்து கட்டி எழுப்புவதற்காக அவர்களை தூண்டி எழுப்புவதற்காக ஒரு நல்ல ஒரு தலைவன் தேவைப்படுகிறார். And that is what we find in the personality of Nehemiah. He was an inspirational leader, and he provided that leadership for the people. அதைத்தான் நெகேமியாவோட வாழ்க்கையின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். நெகேமியா ஜனங்களை உத்வேகப்படுத்தக்கூடிய நல்ல உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு தலைவனாய் காணப்பட்டான். We also see that it was very significant that when we read that the wall was done because the people had a mind to work. அது மட்டுமல்லாமல் இந்த வேலையை பார்ப்பதற்கு ஜனங்கள் மனோவாஞ்சியாக இருந்தார்கள் என்றும் அங்கே சொல்லப்படுகிறது. Most of the time people are willing to work only when there is incentives or some gains.
பெரும்பாலுமாக ஜனங்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் தங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்க பெறும் பொழுது இன்சென்டிவ் தங்களுக்கு சம்பளம் கிடைக்க பெறும் பொழுது மட்டுமே வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். So he supplied the inspiration by doing the work and getting involved himself and encouraging by lending a helping hand himself. ஆனால் நெகேமியாவை குறித்து இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது ஜனங்களோடு ஜனங்களாக அவனும் அங்கே ஒத்துழைத்து ஜனங்களுக்கு உற்சாகப்படுத்தி அவர்கள் கையோடு கை சேர்ந்து அவன் வேலை பார்க்கிறதை பார்க்கிறோம். A great man of respect now being humble before his people. மிகவும் மதிக்கத்தக்க கனம் பெற்ற ஒரு நபராக இருந்த இந்த நெகேமியா இப்பொழுது தன் ஜனங்களுக்கு முன்பதாக தன்னை தானே தாழ்மைப்படுத்தி அவர்களோடு இணைந்து செயல்படுகிறார். You see that the king had made him or appointed him governor to this job. இந்த வேலைக்கு ராஜா இவனை ஒரு ஆளுநராக ஒரு பிரபுவாக நியமித்திருந்தார். But he did not use that to his advantage. ஆனால் அந்த அதிகாரத்தை அவர் தனக்கென்று கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. And the principle we learn from here are great men are people of humility. அங்கிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய கோட்பாடு என்னவென்றால் மாபெரும் மனுஷர்கள் எல்லாருமே அவர்கள் ஜனங்களுக்கு முன்பதாக தாழ்மையுள்ளவர்களாக செயல்பட்டார்கள் என்பதாகும். Nehemiah with all his greatness went about humbly doing his task. நெகேமியா தன்னுடைய கனம் பொருந்தின எல்லா நிலைமைகளிலும் இருந்த போதும் கூட ஜனங்களுக்கு முன்பதாக தன்னை தாழ்மைப்படுத்தி ஜனத்தோடு செயல்படுகிறான். The words here say that he never took the governor's bread. வாசிக்கும் பொழுது ஆளுநருக்கென்று சொல்ல கொடுக்கப்படக்கூடிய அந்த அப்பத்தை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. That means that the king had set upon him that he was governor over this work. அப்படியானால் இந்த ராஜா இவனை இந்த நெகேமியாவை அந்த வேலைக்காக ஜனத்தின் மேலே ஒரு ஆளுநராக நியமித்திருக்கிறார். But he did not take that privileges, yet he took those what is essential to feed the people who were under him and provide and take responsibility for the people working for him. ஆனால் அந்த ஸ்லாக்கியத்தை அவன் தனக்கேதுவாக பெற்று எடுத்துக்கொள்ளாமல் தனக்கு கொடுக்கப்பட்டிருப்பவைகளை தனக்கு கீழ் இருக்கக்கூடிய ஜனத்தோடு சேர்ந்து அவன் ஒத்துழைத்து அவர்களோடு பணிபுரிந்து அவர்களுக்கும் அதை பங்கு கொடுப்பதை பார்க்கிறோம். He supplied for the needs of the work, the people who are working, not for himself. அவன் தனக்கேதுவாக எதனையும் செய்து கொள்ளாமல் தனக்கு கீழாக தன்னோடு கூட சேர்ந்து செயல்படக்கூடிய ஜனங்களுக்கு அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதை பார்க்கிறோம். He did not try to accumulate at the expense of others. மற்றவர்களுடைய செயலிலே மற்றவர்கள் செய்யக்கூடிய வேலைகளிலே அதிலிருந்து தனக்கு ஆதாயமாக ஒன்றும் பெற்றுக்கொள்ளவில்லை. It's strange how human greed always hinders the working of God's spirit. தேவனுடைய செயல்படும் ஆவியை மனுஷனுடைய பேராசையினுடைய குணம் தடை செய்கிறதை நாம் அதிகமாய் பார்க்க முடியும். Many a ministries, many a work of God is hindered because of personal interest and greed of the human race. ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட பேராசை நிமித்தமாக அல்லது விருப்பத்து நிமித்தமாக தேவனுடைய பல ஊழியங்கள் பல செயல்கள் தடைபடுகின்றதை நீங்கள் பார்க்க முடியும். Human greed is the primary responsibility for destruction and the spoil of some of his wonderful works. தேவனுடைய அற்புதமான சில செயல்களுக்கு மனுஷனுடைய பேராசை மனுஷனுடைய அதீத விருப்பங்களுமே தடையாக இருந்ததை பார்க்க முடியும். Many look at public office and spiritual responsibility for selfish gains. அநேகர் தங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளையும் கடமைகளையும் தனிப்பட்ட ஆதாயத்திற்காக நிறைவேற்றுகின்றதை பார்க்க முடியும். In chapter 4 verse 1 and 6 and in various other portions we see that there was a lot of opposition that these people had to encounter. நான்காம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலும் ஆறாவது வசனத்திலும் ஜனங்கள் அநேக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. Yeah, from 1 to 6 onwards. 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். We see that there were people who mocked them. அவர்களை ஏளனப்படுத்தின ஜனங்கள் உண்டு. Sanballat and Tobiah were among the top people who did that. அதனை செய்தவர்கள் மத்தியிலே பிரபலமாக சன்பல்லாத் மற்றும் தொபியா காணப்பட்டார்கள். We see that also in the later part of chapter 2 from verse 17 to 20 we see that also there where Sanballat and Tobiah and the people Geshem the Arab heard of their plans and scoffed them. இரண்டாம் அதிகாரம் 17 முதல் 19 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா மற்றும் அரபியனான கேஷேமும் இதனை கேள்விப்பட்டு பரியாசம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். You see in verse 1 of chapter 4 that Sanballat was very angry when he learned that they were building the wall.
4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற பொழுது அந்த சன்பல்லாத் அதை கேள்விப்பட்டு அதிகமாய் கோபம் அடைந்து எரிச்சல் அடைந்தான் என்று வாசிக்கிறோம். So remember, it's not going to be easy. There will be opposition and hindrances when you are doing something for the Lord, because Satan is not going to like it. கர்த்தருக்காக நீங்கள் எதையாவது செய்யும் பொழுது அது நிச்சயமாக அமைதலாக இருக்க போவதில்லை. நிச்சயமாக அதிகமான எதிர்ப்புகள் வரும். ஏனென்றால் சாத்தான் தேவனுக்கென்று செயல்படுகின்ற காரியங்களை விரும்புவதில்லை. He, in front of his friends and the Samaritan army officers, he mocked them, saying, a bunch of poor feeble Jews, what are they going to do? இங்கே வேலை பார்க்கக்கூடிய சமாரியர்களுக்கு முன்பதாகவும் அதே போல அவனுடைய அலுவலர்களுக்கு முன்பதாகவும் இந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன என்று சொல்லி ஏளனப்படுத்தி கேலி செய்கிறார்கள். See what the next words that he said. Do they think they can build a wall in a single day by just offering few sacrifices? அடுத்ததாக அவர் சொல்லுகிறதை பாருங்கள். அவர்கள் இந்த மதிலை ஒரு நாளிலே கட்டி எழுப்பி ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ, சுட்டெரித்து போடப்பட்டு மென்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று கேட்கிறான். Do they actually think they can make something out of stones from rubbish heap? இங்கே மண்மேடுகளாக இருக்கின்ற இந்த குப்பைகளிலிருந்து ஏதாவது கற்களை அவர்கள் உயிர் கொடுப்பார்களோ என்று கேட்கிறான். And see what Tobiah says in verse 3. 4th chapter 3. 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே தொபியா சொல்வதை பாருங்கள். Can you read it? அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். Imagine the insult that he is giving to Nehemiah. நெகேமியாவுக்கு அவன் சொல்கின்ற அந்த ஏளன சொற்களை பாருங்கள். A fox, if its tail would rub up, in one of the little versions I've read, that if the tail of the fox would rub across the wall would fall. That's what was said. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையினுடைய சில மொழியாக்கங்களில் வாசிக்கும் பொழுது ஒரு நரியினுடைய வாள் சற்று அது மேல் உரசி அல்லது பட்டாலும் கூட அந்த கல் சுவர் இடிந்து விழும் என்றுதான் சொல்கிறார்கள். But see the response of Nehemiah. ஆனால் நெகேமியாவினுடைய மறுமொழி என்னவென்று பாருங்கள். What would have been your response and my response? உங்களுடைய மறுமொழியும் என்னுடைய மறுமொழியும் என்னவாக இருந்திருக்கும்? We would have also been raged with anger. நாமும் கூட கோபத்தால் எரிச்சல் அடைந்திருப்போம். We would have want to retort and shout back and say, who are you? Who are you to tell me what I'm doing? நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கு சொல்லத்தக்கவனாக நீ யார் என்று சொல்லி நாமும் கோபத்தோடு எரிச்சலோடு கேட்டிருப்போம். Oh, there would be a conflict there. அங்கே மிகப்பெரிய ஒரு கலகம் ஏற்பட்டிருந்திருக்கும். There would have been an argument there. அங்கே ஒரு விவாதம் எழும்பி இருக்கும். Oh, but see what Nehemiah's response was. ஆனால் நெகேமியாவினுடைய மறுமொழி என்னவென்று பாருங்கள். Verse 4. 4வது வசனம். Then I prayed. பின்பு நான் ஜெபித்து, Hear us, O God, for we are being mocked. எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேள்வி கேட்டோம். May their scoffing fall back on their own heads. அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி எறலும். And may they themselves become captives in the foreign land. அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். Do not ignore their guilt. அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும். Do not blot out their sin, for they have provoked you to anger here in front of the builders. அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக. When there is conflicts, hindrances and trouble coming away, are we reacting like how the people around would react, or are we people of prayer like Nehemiah, taking things to the Lord for the Lord to take care of those conflicts? நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்களும் அல்லது எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் நாம் சந்திக்கின்ற வேளையில மற்ற நம்மை சூழ இருக்கக்கூடிய மற்ற ஜனங்களைப் போல நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றோமா, அல்லது நெகேமியாவை போல ஆண்டவரிடத்திலே ஜெபித்து அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? The enemies were laughing at them, and they were laughing. As they were laughing, they were conspiring against them. அங்கே சத்துருக்கள் நெகேமியாவை பார்த்து நகைத்து கொண்டு, நகைக்கிறது மட்டுமல்லாமல் ஏளனப்படுத்தி விட்டு அவர்களுக்கு ஒரு சூழ்ச்சி செய்கிறதை பார்க்கிறோம். Beware of man who scoffs, because the man who scoffs always is up to something behind the laughter. இங்கே ஏளனப்படுத்தக்கூடிய மனுஷருடைய நகைப்பிற்கு பின்பதாக ஏதோ ஒரு சூழ்ச்சி நிச்சயமாய் மறைந்து காணப்படும். The man who laughs at God's work, that man is underneath trying to destroy the work of God. தேவனுடைய வேலை நடைபெறும் நேரத்தில் அதற்கு பின்பதாக நின்று கொண்டு அதனை ஏளனப்படுத்தி கேலி செய்கின்ற அந்த மனுஷன் அதனை இடித்து போடும்படியான சூழ்ச்சியுடையவனாகவும் காணப்படுகிறான். The laughter comes from the treason underneath, with a treason underneath that.
அந்த நகைப்பிற்கு பின்பதாக நகைப்பினுடைய மறைவிலே இருக்கின்ற ஒரு துரோகம் காணப்படுகிறதை பார்க்க முடியும். While they were laughing, here also Sanballat and Tobiah and his group were planning to and scheming how they can destroy the wall. சன்பல்லா தொபியா மற்றும் அவனுடைய குழுவினர்கள் நகைத்து வரும் அதே வேளையிலே இந்த கட்டப்படக்கூடிய கல் மதிலை எப்படி இடித்து போட முடியும் என்றும் சொல்லி சூழ்ச்சியாக they even wanted to kill Nehemiah and the people standing to build the wall. இங்கே நெகேமியாவை கொலை செய்ய வேண்டும் என்றும் நெகேமியாவோட கூட நிற்கிறவர்களை கொலை செய்ய வேண்டும் என்றும் சொல்லி துடிக்கிறார்கள். Nehemiah was not deterred by it. ஆனால் நெகேமியாவோ இதன் மூலமாக மனமடியவில்லை. And see what God does to the answer to Nehemiah's prayer. நெகேமியா ஏறெடுத்த அந்த ஜெபத்திற்கு மறுமொழியாக கர்த்தர் செய்கின்ற செயலை பாருங்கள். And some Jews heard about it who lived among them, and they told Nehemiah. இதனை சில யூதர்கள் அங்கே சூழலிருந்த சில வாழ்ந்து வந்த யூதர்கள் அதனை கேள்விப்பட்ட போது and when they told Nehemiah prepared himself groups of people who some were working to build the wall and some to protect, being armed at the wall. அங்கே இருக்கின்ற சில நபர்களை அவருக்கு அந்த அலங்கத்தை கட்டுவதற்கும் மற்ற சிலரை பாதுகாப்பிற்காகவும் ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். I will quickly run through the rest of the portion because I am running short of time. நேரத்தினுடைய குறைவினாலே மீதி பகுதிக்குள்ளாக நான் செல்ல விரும்புகிறேன். He sent some people to work at the wall while some were guarded with swords and prepared to fight the enemy. ஒரு கூட்ட ஜனங்களை அலங்கம் கட்டுவதற்காகவும் ஒரு கூட்ட ஜனங்களை பட்டயத்தை ஏந்தி கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்பாக நிற்கும்படியாகவும் நெகேமியா ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். And then he once this plan was seen, that Nehemiah was prepared with swords as well to attack the enemy. The enemies understood that their conspiracy was revealed, and so they backed off. நெகேமியா பட்டயத்தை ஏந்தின நபர்களை அங்கே பாதுகாப்புக்காக வைத்திருக்கின்ற வேளையிலே அதனை எதிர்ப்பு தெரிவித்திருந்த அந்த எதிர்குழுவினர்கள் இந்த தங்களுடைய சூழ்ச்சி மற்ற ஜனங்களுக்கு தெரிந்துவிட்டது என்று சொல்லி நினைத்துக் கொண்டார்கள். Some people say that Satan would tremble when you are on your knees. சிலர் சொல்வதுண்டு நாம் முழங்காலில் நிற்கின்ற பொழுது சாத்தான் நடுங்கக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்கிறார்கள். But I choose to say that more than he would tremble when you are on your knees, he would tremble when you have the word of God as a sword in your hand, willing to stand there and chase him away. ஆனால் அடியேன் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால் நாம் முழங்கால் நிற்கின்ற பொழுது சாத்தான் நடுங்குவதற்கும் மேலாக நாம் வேதாகமத்தை அல்லது வேதத்தை நம்முடைய பட்டயமாக ஏந்தி கொண்டு நாம் நிற்கின்ற வேளையில் அதிகமாக பயந்து ஓடக்கூடியவனாக இருப்பான். Prayer can never take the place of hard work. கடின உழைப்பை ஜெபம் ஒருபோதும் பறிக்க இயலாது. But hard work is supported by prayer for a perfect completion of God's plan. ஆனால் தேவனுடைய திட்டத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவதற்கு கடின உழைப்போடு ஜெபம் அவசியமாகின்றது. And Nehemiah continues to pray to God throughout the whole book. You would see many a time on various occasions that he would keep on praying. I would not read those portions, but I will just mention those portions, and you would see how he was praying. இந்த புத்தகம் முழுவதுமாக நெகேமியா பல இடங்களிலே ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் சில குறிப்பிட்ட வசனங்களிலே நீங்கள் அதனை பார்க்கலாம். You can just note it down for your personal benefit. I will just give you the references. Chapter 1 verse 4 to 11 was his first prayer. முதலாவதாக ஜெபித்தது முதல் அதிகாரம் 4 முதல் 11 வரைக்குமாக நீங்கள் வாசிக்க முடியும். Chapter 2 verse 4. இரண்டாம் அதிகாரம் 4வது வசனம். Chapter 4 verse 4 and 5 which we just read. நாம் இப்பொழுது வாசித்த 4ஆம் அதிகாரம் 4ம் 5வது வசனங்கள். Verse 4, chapter 4 verse 9. 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். Chapter 6 verse 9. 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். And that was a place where Nehemiah asked God, "O Lord God, please show me strength." அந்த இடத்தில் தான் நான் ஆதலால் தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தியருளும் என்று கேட்கிறான். For a time that God, he relied not on his strength of his own arms, not on his people, but on the strength of God, asking God to strengthen him. தன்னுடைய சுய பலத்தின் மேலே சார்ந்திராமல் அல்லது தன் ஜனங்களினுடைய பலத்தின் மேல் சார்ந்திராமல் ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர் பேரில் சார்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். How often do we ask God for help when we are under pressure?
நாம் அதிகமாக அழுத்தத்தினோடு காணப்படும் நேரத்தில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எவ்வளவு முறை நாம் கேட்டிருக்கின்றோம். And in chapter 13 verse 29 again, he asked God, you prevail over my enemies and their evil plans. 13ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் எங்களை நினைத்து எங்களுக்கு நீர் பலப்படுத்தும் என்று கேட்கிறார். And by this again he takes away the plan or thought of revenge that was in his heart, but he gives that to the Lord, for the Lord to take revenge, for the Lord to show justice. ஆனால் இதே நேரத்திலே தன் மனதில் இருந்த பழிவாங்கக்கூடிய எண்ணத்தை முழுவதுமாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்படைத்து விட்டு ஆண்டவர் பழிவாங்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் விட்டு விடுகிறதை பார்க்கிறோம். Many a times in this book we keep on seeing this word repeated, remember me God, remember me God. அநேக வேளையிலே நெகேமியாவுடைய புத்தகம் முழுவதுமாக நாம் வாசிக்கும் பொழுது என்னை நினைத்தருளும் என்ற வார்த்தை மீண்டும் மீண்டுமாய் வரக்கூடியதை பார்க்கலாம். 5:19, 5:19, 13 chapter verse 14, 13, 14, verse 22 and 31. அதே போல 22, 31வது வசனமும். For him to ask this word and say, remember me God, it means that he was reminded of his God all the time. என்னை நினைத்தருளும் என்ற இந்த வார்த்தையை நெகேமியாவன் பயன்படுத்தும் நேரத்தில் எல்லா நேரத்திலும் தன் தேவன் யார் என்பதை பற்றி தன்னுடைய மனதில் நினைத்தவனாக இருக்கிறான். How many of our actions today will be done with the purpose of pleasing God? நம்முடைய செயல்களில் எத்தனை செயல்கள் ஆண்டவருக்கு பிரியத்தை கொண்டு வரக்கூடிய வகையிலே காணப்படுகிறது? How many times do we have this in mind, that when we doing a task, we are remembering God and asking him to remember the task that is given to me? நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேளையை நாம் நிறைவு செய்கின்ற நேரத்தில் கடமைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது எத்தனை முறை ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எனக்கு பலன் தாரும், என்னை நினைத்தருளும் என்று சொல்லி கேட்கிறவர்களாக இருக்கிறோம். We also see that most of the time we see that Nehemiah is giving credit to God for what happened before things happened. பெரும்பாலான நேரத்தில் நெகேமியாவுக்கு முன்பதாக நடைபெற்ற செயல்களுக்கு அதற்குரிய நற்பலனை ஆண்டவரிடம் அவன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். I would close with this particular portion, and I would want to bring to you to remember again that the nature of Nehemiah was the reason for God using him. கடைசியாக ஒரு குறிப்பிட்ட பகுதியை உங்கள் முன்பதாக நான் கொண்டு வந்து நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். நெகேமியாவிற்கு காணப்பட்ட அவனுடைய குணாதிசயம் அல்ல, அவனுடைய மனோபாவமே கர்த்தர் அவனை பயன்படுத்துவதற்கு உதவியாக இருந்தது என்பதை பார்க்க முடியும். I am not going to again read this portion, at least just quickly read only these two things. Nehemiah chapter 6 verse 15, நெகேமியா 6 verse 16 also. 6ஆம் அதிகாரம் 15, 16வது வசனங்கள். நெகேமியா 6, 15, 16. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது, எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோது மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். They perceived that his work has been accomplished with the help of our God. இந்த கிரியை எல்லாம் எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்து கொண்டார்கள். The works that you are doing, நீங்கள் செய்து நிறைவேற்றுகின்ற வேலைகள், whatever the ministry that the Lord has given to you, கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுக்கின்ற ஊழியம் எதுவாக இருந்தாலும், you have truly and earnestly done it the way that Nehemiah did it. நெகேமியா செய்ததை போல மிக ஊக்கத்தோட கூட உண்மையோட கூட நிறைவேற்றி இருப்பீர்களானால், the heart of burden, பாரமுள்ள இருதயத்தோட, the true calling, உண்மையான அழைப்போட, having understood and surveyed and organized what he had to do. அவன் என்ன செய்ய வேண்டும் என்றும் சொல்லி முழுதுமாக அதனை ஆய்வை மேற்கொண்டு அதனை திட்டமும் கிரமமாக மேற்கொண்டவனாக, at every moment in subjection to his God, in remembrance of his God, and honoring him and confessing of his shortcomings. ஒவ்வொரு முறையும் தேவனை நினைவு கூர்ந்து அவனுடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கொண்டு தன்னுடைய குறைவுகளை அவன் ஏற்றுக்கொண்டு நினைவு கொண்டவனாக, then if that is the same attitude that you will have, whatever you do, it will glorify the name of the Lord, and the people around you would see and glorify your God. அதே மனோபாவம் அதே சிந்தையானது உங்களுடைய இதயத்திலும் காணப்படுமானால் நிச்சயமாக அவன் செய்ததனுடைய காரியங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினது போல கர்த்தர் கைகூடி செய்ததை போலவே நாம் செய்ததும் கைகூடி வரும். ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். Only then will we live a life that can be used by God. அப்பொழுது மட்டும் தான் தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ஜீவியம் நாம் வாழ முடியும். The Lord is asking us today, கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார், are you
the man who is going to stand in the gap? அந்த திறப்பின் வாசலில் நிற்கக்கூடிய ஒரு மனுஷனாக நீங்கள் இருக்க போகிறீர்களா? Are you the one who is willing to stand for me to build the walls? அந்த அலங்கத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் நிற்க போகிறீர்களா? There's a lot of ruin around you. உங்கள் சூழ அதிகமான இடிபாடுகள் கிடக்கின்றது. There could be enemies around you. உங்களை சூழ சத்துருக்கள் இருக்கலாம். But I am with you. ஆனால் நான் உங்களோட இருக்கின்றேன். I will strengthen you. நான் உன்னை பலப்படுத்துவேன். Will you go in my name? நீ என்னுடைய நாமத்திலே புறப்பட்டு போவாயா? What is our heart desire? நம்முடைய இருதயத்தினுடைய வாஞ்சை என்ன? As we bow down before his holy name. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு முன்பதாக தாழ பணிந்திருக்கிறோமா? As we close our eyes in all adoration and worship of our great God. நம்முடைய மகாபிரிய தேவனுடைய அவருக்கு ஆராதனையும் துதியும் செலுத்தி தாழ பணிந்திருக்கின்ற இந்த நேரத்திலே Let us, like Nehemiah, who though was in a prominence and respectable place, humbled himself and went on doing the task, giving all due honor, confessing their sins, and giving all honor and glory to God alone. எல்லா முன்னுரிமையும் மதிக்கத்தக்க கனம் பொருந்தின நிலைமையிலே காணப்பட்டிருந்த நெகேமியா வாழ்ந்திருந்த போதும் கூட அவன் ஆண்டவருக்கு முன்பதாக தன்னைத்தானே தாழ்த்தி தன் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு தன்னை முழுவதுமாக ஒப்படைத்ததைப் போல நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்படைப்போமாக. Many a times we want to do ministries to gain our name. அநேக நேரத்தில் நம்முடைய பெயரும் புகழும் கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் சொல்லி ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். But Lord, let us humble our hearts this morning and submit our hearts, saying, Lord, if there is any evil way or evil thought in us, Lord, remove it from us, that we might submit completely into your hands. ஆனால் இன்று நாள் காலையிலே நம்முடைய இருதயத்தை நாமே சமர்ப்பித்து விட்டு ஆண்டவரிடத்தில் சமர்ப்பித்து, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் ஏதாவது தீங்கான சிந்தனைகள் காணப்படுமாயின் ஆண்டவரே இன்றைக்கு அதை நம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்வோம். That anything that we do will bring glory and honor to thee. நான் ஏதாவது செய்கின்ற ஏதாவது காரியங்கள் எனக்கு மகிமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறதா? That it might give, it would be put aside, that it would not bring glory to me, but bring glory and honor to your name and your name alone, Holy One. ஆண்டவரே என்னுடைய நாமத்திற்கு என்னுடைய பெயருக்கோ எந்த ஒரு புகழையோ பெயரோ கொண்டு வராமல் ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு உமக்கு மகிமை கொண்டு வரக்கூடிய வகையிலே அது காணப்படட்டும். I request one of the brothers to close this in prayer. ஒரு சகோதரன் ஜெபித்து நாம் இந்த செய்தி நிறைவு செய்யலாம். ஜெபம் செய்யலாம்.